ஆடி மாதம்னாவே முக்கியமாக பெண் தெய்வங்களுக்கு விழா எடுக்கக்கூடிய மாதமாகும். இந்த மாதத்தில் முக்கியமாக நாத்தனாருங்க தன்னுடைய அண்ணன் மனைவிக்கோ தம்பியோட மனைவிக்கோ முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக தவறாமல் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ஒரு தாம்பலத்தில் மஞ்சள் குங்குமம் பூவை வச்சு பச்சை நிற வளையலை வச்சு அவங்கள உட்கார வச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்க தலையில் பூ வச்சு அந்த வளையலை மனசார அவங்க கையில் போட்டு விடுங்க. இதை நம்ம செய்யும் போது அவங்க மனம் எவ்வளோ குளிருதோ அவ்வளவும் நம்ம நல்லா இருப்போம். ஒரு வீட்டில் பொறுக்கக்கூடிய பெண்ணை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகாலட்சுமியை இன்னொரு வீட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பிறந்த வீட்டுக்கு மகாலட்சுமியாக வந்தவங்க நம்ம அண்ணன் ஒய்ஃபோ தம்பி ஒய்ஃபோ தான். நம்ம பிறந்த வீடு காலங்காலமாக நல்லா பிழைக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா பெண்களும் இதை கண்டிப்பாக செய்யுங்க. இதை நம்ம செய்யும் போது நம்ம கூட பிறந்தவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நீடிக்கும்னு ஒரு சம்பிரதாயம். நீங்கள் செய்யக்கூடிய நபர் உங்களுடைய பெரியவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களோட இளையவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இதை நீங்கள் செய்யும் போது குடும்பத்தில் எவ்வளவோ மனக்கசப்பு இருந்திருந்தாலும் அதெல்லாம் நீங்கி பாசமான பந்தங்கள் நீடிக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க வேறு இடத்துல இருக்காங்க, போக முடியாத ஒரு சுச்சுவேஷனு, அப்படி இருக்கிற சமயத்தில் உங்கள் சார்பாக அதை செய்கிறதுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுங்க. முடிஞ்சால் அதில் ஒரு புடவையும் வச்சு வாங்கி கொடுங்க.